எபிசோட் 34. மீண்டும் ஒரு விரகதாபம் உண்டானது. இம்முறை இருவருக்கும். தலைவனை பிரிந்த தலைவியும் தலைவியை பிரிந்த தலைவனும் காதலால் கசிந்துருகினர். ரக்ஷத்தின் மேல் யாஷிகாவிற்கு ஏற்பட்ட ஒரு தலை காதலும் யாஷிகாவின் மேல் ரக்ஷத்திற்கு ஏற்பட்ட காலம் கடந்த காதலும் இனிவரும் காலத்தில் இவர்களை எப்படியெல்லாம் ஆட்டி வைக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இரு குழந்தைகளும் இரவு முழுவதும் பசி தூக்கம் என்று மாறி மாறி அழுது ரக்ஷத்திற்கு அந்த இரவை தூங்கா இரவாக ஆக்கியிருந்தனர். காலை வேளையில் நீண்டதொரு உறக்கத்தை தழுவ ஆரம்பித்திருந்த இரு குழந்தைகளையும் தூங்க வைத்துவிட்டு கீழே வந்தான் ரக்ஷத். அவன் கண்கள் சிவப்பாக இருக்க பார்த்ததும் கண்டு கொண்டனர் அவனது தாத்தாவும் பாட்டியும் இரவு முழுவதும் அவன் தூங்கவில்லை என்று. பேசாம குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வேலைக்கு வச்சுக்கலாமே ரக்ஷத் என்று அவன் நிலையை பார்த்து பரிதாபம் அடைந்த வேதவள்ளி ரக்ஷத்திடம் கேட்டார். வேணாம் பாட்டி, ஏற்கனவே ஒருத்தி யாரு என்னங்கிறத மறைச்சு என்னை ஏமாத்திட்டு போயிட்டா. திரும்பவும் குழந்தைங்க விஷயத்துல இன்னொருத்தர்கிட்ட நான் ஏமாற விரும்பல. நம்ம குடும்பத்தை ஆளுங்களை தவிர வேற யாரும் குழந்தைங்க கிட்ட வரக்கூடாது. இதுக்கு மேல மீனாக்கா வேணும்னா குழந்தைங்கள பாத்துக்கிட்டோம், சமையலுக்கு மற்ற வேலைக்கு ஆளுங்களை போட்டுக்கலாம் என்றான் ரக்ஷத். அவன் கூறுவதும் சரி என்று பட்டது வேதவள்ளிக்கு. அப்பொழுது கையில் 2 ஃபீடிங் பாட்டிலில் பாலுடன் வந்தாள் சஞ்சனா. அதான் நான் இருக்கேன்ல, அப்புறம் இதுக்கு குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்காக கேர்டேக்கரை பத்தியெல்லாம் யோசிக்கணும். இதுக்கு மேல நானே குழந்தைங்களை பாத்துக்கிறேன், நீ எதுவும் கவலைப்படாத ரக்ஷத் என்றாள் சஞ்சனா. பாரு, நம்ம பேத்திக்கு பொறுப்ப என்பது போல்தான் பார்த்தனர் மாறனும் வேதவள்ளியும். அன்றிலிருந்து குழந்தையை பகல் வேளைகளில் நன்றாக பார்த்து கொள்வதைப் போல் நடிக்க ஆரம்பித்திருந்தாள் சஞ்சனா. 3ஆம் நாள் யாஷிகாவையும் குழந்தையையும் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்து புதிதாக வாங்கியிருந்த ஒரு வீட்டிற்கு அழைத்து சென்றான் ரிஷி. அங்கு அனைத்து வேலைகளுக்கும் ஆட்கள் இருக்க தனது தங்கையையும் குழந்தையையும் மட்டும் யாரையும் நெருங்க விடவில்லை அவன். இரவு நேரங்களில் குழந்தையை நெஞ்சோடு அணைத்து கொண்டு தூங்குவதால் தன் மாமனின் உடல் சூட்டை உள்வாங்கிக் கொண்டு நிம்மதியாக தூங்குவாள் அவன் மருமகள். குழந்தைக்கு பசியாற்றுவதை தவிர இரவில் யாஷிகாவின் தூக்கம் பெரிதாக கலைவதில்லை. என்னதான் ரிஷி யாஷிகாவுடன் இருந்தாலும் தன் தங்கை பண்ணிய இவ்வளவு பெரிய தவறை அவ்வளவு எளிதில் அவனால் மன்னிக்க முடியவில்லை. ஏதாவது வேண்டும் அல்லது தேவை என்றால் மட்டுமே அவளிடம் பேசுவான் ரிஷி. வீட்டிற்கு வந்தவன் முதலில் குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும், அப்பா பேரு என்று அவன் நிறுத்த, உனக்கு ரக்ஷித்தை பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவர்தான் என் பொண்ணுக்கு அப்பா, அதை யாராலும் மாற்ற முடியாது அண்ணா என்றாள் யாஷிகா. வேறு வழியில்லாமல் பர்த் சர்டிஃபிகேட்டில் ரக்ஷத்தின் பெயரையே அப்பா என்று போட்டு வாங்கி கொண்டான் ரிஷி. யாஷிகா, குழந்தைக்கு பேர் வைக்கணும், நீ ஏதாவது செலக்ட் பண்ணி வச்சிருக்கியா என்று அவளிடம் கேட்க, எனக்கு எதுவும் ஐடியா இல்லைண்ணா, நீயே பேரை செலக்ட் பண்ண, உனக்கு என்ன பேர் பிடிக்குதோ அதையே வெய்யு என்றாள் யாஷிகா. அதை கேட்டதும் சந்தோஷம்தான் ரிஷிக்கு. அன்றிலிருந்து தனது மருமகளுக்கான ஒரு நல்ல பெயரை தேர்ந்தெடுக்க ஆரம்பித்திருந்தான் ரிஷி. இந்நேரம் அண்ணா குழந்தைக்கு பேரை செலக்ட் பண்ணியிருப்பாருல்ல, அப்படி என்ன பேரை செலக்ட் பண்ணியிருப்பாரோ என்று அந்த பெயரை அறிய ஆவலாய் காத்து கொண்டிருந்தாள் யாஷிகா. இரு குடும்பங்களின் பழக்க வழக்கங்களிலும் பெரிதாக எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் இருக்க பிறந்த குழந்தைக்கு 9ஆம் நாள் அல்லது 11ஆம் நாள் பெயர் வைப்பதே இரு குடும்பங்களின் வழக்கமாக இருந்தது. தன் இரு மகன்களுக்கும் 9ஆம் நாளில் ராகுல் என்று பெயர் வைத்தான் ரக்ஷத். ஆனால் ரிஷியோ 11ஆம் நாளில் ஐயரை அழைத்து வீட்டில் சிறியதாக ஒரு பூஜையை முடித்து தாய்மாமன் என்ற முறையில் தங்க மோதிரத்தை தேனில் தொட்டு குழந்தையின் நாக்கில் தடவி கனிஷ்கா என்று பெயரை வைத்தான் ரிஷி. எப்படியும் 6இல் ஆரம்பிக்கும் ஒரு பெயரை தன் அண்ணன் நிச்சயம் தேர்ந்தெடுக்க மாட்டான் என்று நன்கறிந்தவள் இப்பொழுது அவளுடைய பெயரோடு ஒத்துப்போகும் ஒரு பெயரை வைத்ததும் சந்தோஷம் அடைந்தாள் யாஷிகா. நாட்கள் நகர்ந்தது. ஒரு குழந்தையை இருவரும் சேர்த்து பார்த்து கொள்வதால் பெரிதாக எந்த கஷ்டமும் தெரியவில்லை யாஷிகாவிற்கும் ரிஷிக்கும். பகல் நேரங்களில் ரிஷி ஆஃபீஸ் சென்று வந்தாலும் இரவுகளில் குழந்தையை அவன் பொறுப்புடன் பார்த்து கொள்வதால் பக்க பலமாக இருந்தது யாஷிகாவிற்கு. ஆனால் ரக்ஷித்திற்கோ இரவில் இரு குழந்தைகளையும் அவன் ஒருவனே பார்த்து கொள்வதால் பகலில் ஆஃபீஸிற்கு செல்வதே கடினமாக இருக்க நிறைய நேரங்களில் அனைத்து வேலைகளையும் ஸ்ரீதரை வைத்து முடித்து வந்தான் ரக்ஷத். புதிதாக கட்டிக்கொண்டிருக்கும் அந்த 5 ஸ்டார் ஹோட்டலை வேறு அடிக்கடி சென்று பார்க்க வேண்டி இருந்ததால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளானான் அவன்.
உன்னை இப்படி பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு ரக்ஷித். பேசாம நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கோப்பா. உனக்கு வேணா ஒரு பொண்டாட்டி தேவையில்லாம இருக்கலாம். ஆனா இந்த 2 குழந்தைங்களுக்கும் கண்டிப்பா அம்மா தேவை. அம்மான்னு ஒருத்தி வந்தாச்சுன்னா அவகிட்ட குழந்தைங்கள ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியா வேலையை பார்க்கலாம் இல்லையா என்று மாறனும் வேதவள்ளியும் அவனுக்கு அட்வைஸ் செய்து கொண்டிருந்தனர். ஆனால் பெற்றவள் மட்டுமே ஒரு பிள்ளையின் உண்மையான தாயாக இருக்க முடியும் என்பது தெரியாமல் போனது அவ்விருவருக்கும். இவர்கள் ஒரு புறம் என்றால் சஞ்சனாவோ, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க ரக்ஷித், அதை மறந்துடாத. எனதான் அன்னைக்கு நான் போதையில் இருந்தாலும் நீ சொன்ன அந்த வார்த்தை என் காதுல தெளிவா கேட்டு மனசுல பதிஞ்சிடுச்சு. இப்போ குழந்தைய வச்சுட்டு நீ தனியா கஷ்டப்படுறதுக்கு பதிலா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த 2 குழந்தைங்களுக்கும் அம்மாவா இருந்து நானே அவங்கள பத்திரமா பார்த்துப்பேன் என்று சஞ்சனா மேலும் அவனை குழப்பி விட்டாள். தனக்கு ஒரு மனைவி தேவை இல்லை என்றாலும் குழந்தைகளுக்கு அம்மா தேவை என்ற முடிவுக்கு வந்தவன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சஞ்சனா. ஆனா நீ என் குழந்தைங்களுக்கு அம்மாவா மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர என்னைக்குமே எனக்கு ஒரு மனைவியா உன்னால என் கூட வாழ முடியாது. என்னோட இந்த முடிவு உனக்கு சம்மதம்னா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றான் ரக்ஷித். ரக்ஷித்துடன் தனக்கு கல்யாணம் ஆனாலே போதும், பின்னாளில் அவனை எளிதில் சரிக்கட்டி விடலாம் என்று தப்பு கணக்கு போட்டவள், உன் குழந்தைங்களுக்கு அம்மாவா இருக்கிற பாக்கியம் மட்டுமே எனக்கு போதும் ரக்ஷித் என்றாள் அவனிடம். தாத்தா பாட்டியிடம் சஞ்சனாவே இவ்விஷயத்தை பற்றி பேச ரக்ஷித்தின் சம்மதத்தையும் பெற்றவர்கள் அடுத்த முகூர்த்தத்திலேயே அவர்களின் குலதெய்வ கோவிலில் வைத்து அவர்களின் திருமணத்தை எளிமையான முறையில் முடித்திருந்தனர். ஆம், சஞ்சனாவின் கழுத்தில் 3 முடிச்சிட்டு தனது மனைவியாக்கியிருந்தான் ரக்ஷித், குழந்தைகளுக்காக மட்டுமே. பிரபல தொழிலதிபர் ரக்ஷித் மாறன் சமீபத்தில் ஒரு வாடகை தாயின் மூலம் 2 குழந்தைகளை பெற்றெடுத்த நிலையில் இப்பொழுது அவர் அத்தை மகளையே எளிமையான முறையில் திருமணம் செய்திருக்கிறார். குழந்தை பிறந்ததையே ரகசியமாக வைத்திருந்தவர் இந்த அவசர கல்யாணம் செய்தது ஏன், எதற்கு என்ற கேள்விகளுடன் வந்த செய்திதான் ஓடிக்கொண்டிருந்தது தமிழகம் முழுவதும். இந்த செய்தியை தங்கள் வீட்டின் டிவியில் பார்த்து கொண்டிருந்த ஆதிகேசவனும் மீனாம்பிகையும், எவ்வளோ சின்ன பையனா இருந்தா இப்போ நல்லா வளர்ந்து அவன் வாழ்க்கையில தேவையான எல்லா முடிவையும் அவனே எடுக்கிற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டானே, இவன் இப்படி பார்க்கும்போதுதான் நம்ம ரிஷிக்கோ கல்யாண வயசு வந்துருச்சுன்னு தெரியுது. ஆனா என்ன பண்றது, அவன் தான் இந்த விஷயத்துல பிடி கொடுக்காம இருக்கான் என்று புலம்பிக் கொண்டிருந்தார் மீனாம்பிகை. யாஷிகாவுக்கு கல்யாணம் பண்ணாம ரிஷி கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டான் மீனா, நீ வேணா பாரு என்று தன் மனைவியிடம் கூறினார் ஆதிகேசவன். ரிஷி அலுவலகம் சென்றிருக்க வீட்டில் ரக்ஷித்தின் கல்யாண செய்தியை டிவியில் பார்த்து கொண்டிருந்த யாஷிகா அதை பார்த்ததும் அவளையும் மீறி அழுது கொண்டிருந்தாள். எப்படியும் இந்த செய்தியை பார்த்தால் தன் தங்கை நிச்சயம் அழுவாள் என்று அவள் மடத்தனத்தை பற்றி நன்கறிந்த ரிஷியும் வீட்டிற்கு வந்து விட்டான் தன் தங்கையை தேற்றுவதற்கு. ரிஷி வீட்டிற்குள் வரும்பொழுது சோஃபாவில் அமர்ந்து ரிப்பீட் மோடில் அந்த ஒரு செய்தியையே பார்த்து கொண்டிருந்தவள், அண்ணா என்று பாய்ந்து அணைத்துக் கொண்டாள் ரிஷியை. கத்தி அழுதவளின் அழுகை சத்தம் விசும்பலாக மாறும் வரை காத்திருந்தவன் அவள் முதுகை ஆதரவாக வருடி கொடுத்தான் ரிஷி. எனக்கு ரக்ஷித்தை பத்தி நல்லா தெரியும் குட்டிமா, அவன் எப்பவும் எந்த ஒரு முடிவையும் நல்லா யோசிச்சு எடுக்கவே மாட்டான். உன் விஷயத்திலையும் பாரு, நீ யாரு என்னன்னு சரியா விசாரிக்காம தான் உன் கூட அக்ரிமெண்ட் போட்டான். அதே மாதிரி இப்ப குழந்தைங்க பிறந்து 1 மாசம்தான் ஆயிருக்கு. ஆனா அவனோட வாழ்க்கைய அவன் ஆரம்பிக்க நினைக்கிறான். ரொம்ப செல்ஃபிஷ், இதுதான் அவன் என்றான் ரிஷி. எனக்கு இந்த ஊரே வேண்டானா, வேற எங்கேயாவது போயிடலாம். இதுக்கு மேல ரக்ஷித்ன்ற பேரு கூட என் காதுல விழாத அளவுக்கு தூரமா போயிடலாம். என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுனா என்று அழுதாள் யாஷிகா. ஏற்கனவே தன் தங்கையை வெளிநாட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் ரிஷி செய்திருக்க இப்பொழுது யாஷிகாவே வழிய வந்து வேற எங்கேயாவது தூரமா போயிடலாம் என்று கூற, நான் ஆல்ரெடி எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டேன் குட்டிமா. நாம இன்னும் 1 வீக்ல ஃபாரின் கிளம்புறோம், சரியா? இதுக்கு மேல நம்ம கனிமாவை பத்தி மட்டும்தான் நீ நினைக்கணும். உன் பாஸ்ட நீ எப்பவுமே நினைச்சி வருத்தப்படக்கூடாது என்றான் ரிஷி. பழையபடி பிசினஸை தன் அப்பாவையே பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு லேப்டாப்பின் மூலம் செய்யக்கூடிய ஒரு சில வேலைகளை மட்டும்தான் கவனித்துக் கொள்வதாக தன் தந்தையிடம் கூறிவிட்டு யாஷிகாவை அழைத்து கொண்டு அடுத்த வாரத்திலேயே வெளிநாட்டிற்கு கிளம்பினான் ரிஷி.